நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு கலவரத்தின் எதிரொலி. யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு பலத்த பாதுகாப்புடன் மாற்றப்பட்ட 60 கைதிகள். சிறுவர்களை இலக்கு வைக்கும் நுணுக்கமான குற்றங்கள். இலங்கை காவல்துறை அவசர எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தனவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு. இலங்கையில் டெங்கு மரணங்கள் 45ஆக அதிகரிப்பு. நோயாளர்களின் எண்ணிக்கையும் உயர்வு. கலவரத்தை தடுத்த சிறை அதிகாரிக்கு துபாய் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தொடர் மரண அச்சுறுத்தல். ஈரானின் சபகார் துறைமுகம் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல். 90 இலக்குகள் தகர்ப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட கடுமையான வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கு நிலவிய பதட்டமான சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கில் கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த கைதிகளில் 60 பேர் அடங்கிய குழுவினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள விசேட பிரிவுகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை அடுத்து கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் ஒழுக்க கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்காகவே இந்த அவசர இடமாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த கைதிகளின் குழுவினர் கடுமையான கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலையின் உள் மற்றும் வெளி பாதுகாப்பு பிரிவினர் தங்களின் பாதுகாப்பு பணிகளை மேலும் பலப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமகால சமூகத்தில் சிறுவர்களை இலக்கு வைத்து பல்வேறு நுணுக்கமான மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை காவல்துறை பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான குற்றங்களில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பதற்கு பெற்றோர்கள் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சிறுவர்களை தன்பால் ஈர்ப்பதற்காக இனிப்புகள், சாக்லேட், ஐஸ்கிரீம் அல்லது பல்வேறு விளையாட்டு பொருட்களை காட்டி ஆசை காட்டுவதாக காவல்துறை வெளியிட்டுள்ள முக்கிய விவரங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய உத்திகளை பயன்படுத்தி அவர்கள் சிறுவர்களை எளிதில் தங்கள் வசப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக இவ்வாறான உணவுப் பொருட்களில் போதைப் பொருட்களையோ அல்லது மயக்கமடைய செய்யும் ஆபத்தான பொருட்களையோ கலந்து சிறுவர்களை கடத்தி செல்வதற்கோ அல்லது அவர்களுக்கு துன்புறுத்தல்களை ஏற்படுத்துவதற்கோ குற்றவாளிகள் முற்படுவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய ஆபத்தான சூழல் நிலவுவதால் தங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் மிகுந்த விழிப்புடனும் தொடர்ச்சியான அவதானத்துடனும் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அறிமுகமற்ற நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துவதும் அவர்கள் வெளியில் செல்லும் போது பெற்றோர்கள் கண்காணிப்பதும் மிக அவசியம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து 1 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இலங்கை முதலீட்டு சபை தொடர்பான ஒரு காரியத்துக்கு வசதி செய்து கொடுப்பதற்காக லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தன இந்த லஞ்ச தொகையை பெற்றதாக ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த லஞ்ச பணம் கடந்த 2013ஆம் ஆண்டில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நீண்ட காலமாக நடத்தப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இந்த வழக்கு தற்போது உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 45ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினால் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த திடுக்கிடும் விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 65,034ஆக உயர்வடைந்துள்ளது. குறிப்பாக நடப்பு ஜூலை மாதத்தின் முதல் 8 நாட்களில் மாத்திரம் 9,654 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை நிலைமையின் தீவிரத்தன்மையை காட்டுகின்றது. இந்த ஆண்டில் இதுவரையில் மாவட்ட ரீதியாக பதிவாகியுள்ள நோயாளர்களின் அடிப்படையில் கம்பகா மாவட்டத்திலேயே 13,332 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதுக்கு அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டத்தில் 13,150 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் மாத்தறை மாவட்ட
மாவட்டத்தில் 4600 நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 4354 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தவும் சுற்றாடலை தூய்மையாக வைத்திருக்கவும் பொதுமக்கள் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை கலவரத்தின் போது கைதிகள் பிரதான வாயிலை உடைத்துக் கொண்டு தப்பியோட முயன்றதை துப்பாக்கிச்சூடு நடத்தி தடுத்த சிறைச்சாலை அதிகாரிக்கு தற்போது தொடர்ச்சியான மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. இந்த மரண அச்சுறுத்தல்கள் உள்நாட்டில் இருந்து மட்டுமின்றி துபாய் உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் இருந்தும் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் சமூக ஊடாக குறுஞ்செய்தி வாயிலாக விடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு தரப்பு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துறைக்குள் இருக்கும் முக்கிய பாதாள உலக குழுக்களின் கூட்டாளிகளே இந்த பின்னணியில் இருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. கலவரம் வெடித்த இந்த இக்கட்டான தருணத்தில் தன் உயிரை பணயம் வைத்து திணைக்களத்தின் நட்பெயரையும் சக அதிகாரிகளின் பெயர் மற்றும் கைதிகளின் உயிரையும் காப்பாற்றிய குறித்த அதிகாரிக்கு உடனடியாகவும் முறையாகவும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இந்த அச்சுறுத்தல் விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரியினதும் அவரது குடும்பத்தினரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த தென்கிழக்கு துறைமுக நகரமான சபகார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகள் மீது அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோர்முஸ் நீரிணையில் அண்மைய நாட்களாக ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு இந்த விசேட ராணுவ நடவடிக்கையின் போது ஈரானின் எல்லைக்குட்பட்ட சுமார் 90 முக்கிய ராணுவ இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு தளங்கள் இந்த தாக்குதலில் பிரதானமாக தகர்க்கப்பட்டுள்ளன. கோர்முஸ் நீரிணை மற்றும் ஓமான் கடற்பரப்பில் சர்வதேச வர்த்தக கப்பலில் சுதந்திரமான போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஈரானின் கடல்சார் உட்கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு சொத்துக்கள் மற்றும் ராணுவ வசதிகளை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவின் இந்த வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது.